السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனை வகுப்பின் 6வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் இறுதி வகுப்பிலே சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய ஹஜ் சம்பந்தமான வசனங்களின் விளக்கங்களை படிப்பதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். 196 சூரத்துல் பக்ரா 196 முதல் 203வது வசனம் வரைக்கும் உள்ள ஆயத்துக்களைத்தான் நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய வசனங்கள் என்று பிரபலமாக சொல்லப்படக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்கள் 196 முதல் 203 வரைக்குமான வசனங்கள். இணைய வசனங்கள் இருக்கின்றன, ஆனால் பிரதானமான வசனங்கள் இவைதான். அதிலே நாங்கள் நேற்று 196வது வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் பார்த்தோம். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். இந்த வசனத்தை பற்றி குறிப்பிட மறந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான், இந்த வசனங்கள் சூரத்துல் பக்ராவிலே ஜிஹாதை பற்றி பேசக்கூடிய வசனங்களுக்கு அடுத்ததாக இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு முன்னால் உள்ள பல வசனங்கள் போர் செய்வதை பற்றி பேசுகின்றது, புனித போர் செய்வதை, ஜிஹாதை பற்றி பேசுகின்றது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த ஹஜ்ஜை பற்றிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கிடையிலே உள்ள தொடர்பு என்ன என்று கேட்டால், எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே பெண்களுக்கான ஜிஹாத், பெண்களின் ஜிஹாத் தான் இந்த ஹஜ். ஹஜ் என்பது பெண்களுடைய ஜிஹாத். எனவே ஜிஹாதை, ஆண்களுடைய ஜிஹாதை குறிப்பிட்டதன் பின்னால் பெண்களுக்கு ஜிஹாத் என்று கருதப்படக்கூடிய போர் பெண்கள் செய்யக்கூடிய போராக கருதப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பெண்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கும் ஜிஹாது செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போராட தேவையற்ற ஒரு ஜிஹாத் உங்களுக்கு இருக்கின்றது, அதுதான் ஹஜ்ஜும் உம்ராவும் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற பல நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். எனவே பெண்களுடைய ஜிஹாது தான், ஆண்கள் ஜிஹாது செய்வது போல பெண்கள் செய்யக்கூடிய ஒரு ஜிஹாது தான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம், ஹஜ் உம்ராவுடைய வணக்கம். எனவே அந்த அடிப்படையிலே தான் அந்த இரண்டுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனை அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை உம்ராவை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பரிபூர்ணமாக படுத்துங்கள், நிறைவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறார். ஃபஇன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. நீங்கள் தடுக்கப்பட்டால், ஏதாவது ஒரு காரணத்தினால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணப்படுத்த முடியாமல் இடையின் நடுவிலே நீங்கள் தடை செய்யப்பட்டால், அதாவது ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நியத்து வைத்ததன் பின்னால் அதனை நிறைவேற்ற முடியாமல் ஏதாவது ஒரு தடை உங்களுக்கு வந்துவிட்டால், ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஹஜ் உம்ரா என்பது ஏனைய வணக்கங்களை போன்று இடையிலே விட்டு செல்ல முடியாத ஒரு வணக்கம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறான், அவ்வாறு உங்களுக்கு ஏதாவது இடையிலே ஒரு தடை வந்துவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லுங்க. ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, முடியுமான ஒரு பலிப்பிராணியை, முடியுமான உங்களுக்கு இலகுவான ஒரு பலிப்பிராணியை நீங்கள் பலியிடுவது கட்டாயமாகும். நீங்கள் பலியிடுவது கட்டாயமாகும். அல்லது ஒரு பிராணியை பலியிடட்டும், உங்களால் முடியுமான ஒரு பிராணியை அவர் பலியிடட்டும், யாருக்கு தடை ஏற்பட்டதோ அவர் பலி கொடுக்கட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். அப்படி என்றால் இதனுடைய கருத்து என்ன? ஹஜ் உம்ராவுடைய
நீயத்தை நாங்கள் வைத்தது முன்னால் ஏதாவது ஒரு காரணத்தினால் எங்களுக்கு அதனை தொடர முடியாமல் போனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரு குர்பானி நாங்கள் கொடுக்க வேண்டும். ஹதி என்று சொன்னால் மக்காவிலே புனித பூவியிலே அல்லது இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டு அங்கு பலியிடக்கூடிய பிராணிக்குத்தான் ஹதி என்பதாக நாங்கள் சொல்வோம். சாதாரணமாக நாங்கள் உதுஹையா என்று எங்களுடைய நாடுகளிலே கொடுக்கக்கூடிய குர்பானிக்கு நாங்கள் சொல்லுவோம். சாதாரணமாக குர்பானி என்று சொன்னால் பல விடயங்களும் வழங்கக்கூடியது. ஆனால் இங்கு அல்லாஹ் ஹதி என்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருப்பது மக்காவோடு சம்பந்தப்பட்ட அந்த ஹஜ் உம்ராவோடு சம்பந்தப்பட்ட வணக்கங்களோடு சம்பந்தப்பட்ட பலிப்பிராணியைத்தான் இது குறிக்கின்றது. எனவே இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வாறு எங்களுக்கு ஹஜ் உம்ராவுடைய வணக்கங்களை செய்யும் பொழுது தடைகள் ஏற்பட்டால் அதற்கான ஒரு நிவாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருகிறார், ஒரு தீர்வை தருகிறார். என்னதான் நடந்தாலும் நீங்கள் ஹஜ்ஜை உம்ராவையும் முடித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லாமல் ஒரு சலுகையை எங்களுக்கு தருகிறார். அதுதான் ஹதியை நாங்கள் கொடுப்பது. ஹதி என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துக்காக வேண்டி பலியிடப்படக்கூடிய கால்நடைகள், அதான் ஹதி. ஹதியா என்பதனுடைய பன்மை சொல்தான் ஹதி. ஹதியா என்றால் எங்களுக்கு தெரியும், ஹதியா கொடுப்பது என்பதாக நாங்கள் ஒரு சன்மானம், ஒரு கிஃப்ட், அதைத்தான் நாங்கள் ஹதியா என்று சொல்வோம். அதனுடைய பன்மை சொல்தான் ஹதி. இங்கு சாதாரணமான ஹதியா என்ற கருத்தில் அல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது புனித பள்ளி வாயிலுக்காக வேண்டி நாங்கள் பலியிடக்கூடிய பிராணிகள். இது எப்படி நாங்கள் பலியிட வேண்டும்? ஒரு ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம், ஒரு ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம், இவற்றைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? வலா தஹ்லிகு ரூஸகும் ஹத்தா யப்லுகல் ஹதியு மஹில்லா. அந்த ஹதி பிராணி, பலிப்பிராணி, மக்காவிலே அந்த புனித பூமியிலே பலியிட வேண்டிய அந்த பலிப்பிராணி அதனுடைய இடத்தை அடையும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தலைமுடிகளை நீங்கள் மலிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஹல்க் என்று சொன்னால் முழுமையாக முடியை நாங்கள் வலித்து போடுவது, அதுக்குத்தான் ஹல்க் என்பதாக பயன்படுத்தப்படும். எங்களுடைய முடிகளை நீங்கள் களைவதற்கு முன்னால் பலிப்பிராணியை நீங்கள் பலி கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதனைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இந்த வசனம் சுல்ஹுல் ஹுதைபியாவினுடைய வருடத்திலே தான் இறங்கியது, 6வது வருடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வந்த நேரத்திலே குறைஷி காஃபிர்கள் அவர்களை உம்ரா செய்ய விடாமல் ஹுதைபியாவுடைய இடத்திலே வைத்து திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். எனவே இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல உம்ரா செய்வதற்காக வந்தால் அதனை முடித்துவிட்டு தான் செல்ல வேண்டும். இந்த நேரத்திலே செல்ல முடியாமல் தடை விதிக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பலிப்பிராணிகளை அறுத்துவிட்டு முடிகளை நீங்கள் வலித்து விடுங்கள், முடிகளை நீங்கள் மலித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் யாருமே அதனை செய்வதற்கு முன்வரவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கவலை, எப்படியாவது உம்ரா செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதியிலே அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு பயம் ஏற்படுகிறது, எனது கட்டளைக்கு இவர்கள் வழிபடாததன் காரணமாக இவர்களுக்கு பெரும் தண்டனை வந்துவிடுமோ என்று தனது மனைவியிடத்திலே அவர்கள் முறையீடு செய்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் சென்று நீங்கள் பலிப்பிராணியை குர்பானி கொடுத்துவிட்டு உங்களுடைய தலையை வடித்து விடுங்கள், அதற்கு பின்னால் மற்றவர்கள் எல்லோரும் கட்டுப்படுவார்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் அவ்வாறு செய்தார்கள். அதற்கு பின்னால் அதனை பார்த்து எல்லா சஹாபாக்களும் அவர்களும் என்ன செய்தார்கள்? அந்த பலிப்பிராணிகளை பலி கொடுத்து தலைமுடிகளை அவர்கள் மடித்துக் கொண்டார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே பொதுவாக ஹதி என்று சொன்னால் மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த எல்லைக்குள்ளே இருந்து அங்குள்ள மக்களுக்காகத்தான் நாங்கள் பலியிட வேண்டும். ஆனால் நாங்கள் தடுக்கப்பட்ட இடம் மக்காவுக்கு வெளியே உள்ள இடமாக இருந்தால், ஹரத்துடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட இடமாக இருந்தால், உதாரணமாக பிரயாணம் செல்வதற்காக நாங்கள் எங்களது நாட்டிலே இருந்து செல்கிறோம், எங்களுடைய விமான நிலையத்திலே எங்களுக்கு செல்ல முடியாமல் தடை ஏற்பட்டு விடுகிறது என்று வைத்துக் கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? அங்கிருந்தே நாங்கள் எங்களுடைய ஹதியை நாங்கள் கொடுக்கலாம்,
என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் அந்த ஹுதைபியாவுடைய இடத்திலே கொடுத்தார்கள், மக்காவுக்கு சென்று கொடுக்கவில்லை. ஆனால் ஏழையவர்களை பொறுத்தவரையிலே ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய ஹதியை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் பெருநாள் தினத்திலே தான் அவர்களுடைய அந்த பலிப்பிராணியை பலியிட வேண்டும். மஹில்லா என்று சொன்னால் அந்த இடம் அந்த காலம், அந்த இரண்டையும் குறிக்கும். அந்த ஹதியை பலியிட வேண்டிய அந்த காலம் வந்து அந்த காலத்திலே அதனை பலியிடும் வரைக்கும் அந்த இடத்திலே, அந்த குறிப்பிட்ட இடத்திலே மக்காவுடைய அந்த எல்லைக்குள்ளால், ஹரத்துடைய அந்த எல்லைக்குள்ளால், அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள்ளால் நாங்கள் அந்த ஹதியை கொடுக்க வேண்டும் என்ற கருத்து அங்கு சொல்லப்படுகிறது. அந்த தடை செய்யப்படாமல் ஹஜ்ஜை முழுமையாக முடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எங்கு ஹதியை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் மக்காவினுடைய அந்த ஹரத்துடைய எல்லைக்குள்ளே அங்குள்ள மக்களுக்காக அவர்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே 10ஆம் தினம்தான் அவர்கள் அதனை பலியிட வேண்டும். அதற்கு முன்னால் பலியிட முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் முடியை வலிப்பதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பலிப்பிராணியை பலியிட்டு விட வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் 10ஆம் தினம் அடிப்படை சட்டம் என்ன? பலிப்பிராணியை பலியிட்டு விட்டுதான் நாங்கள் முடியை வலிக்க வேண்டும். ஆனாலும் சுண்டாவிலே எங்களுக்கு அதற்கு சலுகை தரப்பட்டிருக்கிறது. பெருநாள் தினத்திலே எங்களுடைய அந்த பல செயற்பாடுகள் இருப்பதன் காரணமாக அதனை முன்பின்னாக்கி செய்து கொள்ளலாம். நாங்கள் பிராணியை பலி கொடுப்பதற்கு முன்னாலே முடியையும் வலித்துக் கொள்ளலாம். முடியை வலித்துவிட்டு அதற்கு பின்னால் பிராணியை பலி கொடுக்கலாம். இல்லாவிட்டால் அடிப்படை சட்டம் இந்த வசனத்திலே சொல்லப்படுவது போல பலி கொடுத்து விட்டுதான் நாங்கள் முடியை வலிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யப்லுகல் ஹதியு மஹில்லா, அந்த பலிப்பிராணி அதனுடைய இடத்தை அடையும் வரைக்கும் நீங்கள் தலைமுடிகளை வலிக்க வேண்டாம் என்ற சட்டம் தடை செய்யப்பட்டவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட ஒரு விடயமா இது, அல்லது அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், பொதுவாக ஹஜ் உம்ராவுக்கு சொல்லப்பட்ட சட்டமா என்று அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. இரண்டு கருத்துக்களை அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? இரண்டுக்கும் அது பொருந்தும். ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் தனது பலிப்பிராணியை பலியிட்டு விட்டுதான் அவர்கள் முடியை மறிக்க வேண்டும். அது அவர்களுக்கும் இது பொருந்தும். அதே நேரத்தில் யாருக்காவது தடை ஏற்பட்டால் அவர்களும் பலிப்பிராணியை பலி கொடுத்து விட்டுதான் முடியை மறிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சட்டம் எங்களுக்கு சொல்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய அடுத்த விளக்கங்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.